ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கஸ்டமருக்குமே மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமர் உள்ளே வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெமோ. வண்டி வந்து சின்ன சைஸ் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் நம்ம ஒரே சப்வூஃபரில் நம்ம லவுடாக கொண்டு வரலாம். ஆனால் என்ன ஆகும்னா சப்வூஃபரோட லவுட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 லேயர் ஆஃப் மெட்டீரியல் நம்ம தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மோல்டிங் சொல்லுவோம், ஃபைபர் மோல்டிங். ஸோ எல்லாமே வந்து இன்டீரியர் எல்லாமே மேட்ச் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், ஸ்பீக்கர்ஸ் இவ்வளோ பக்கத்தில் இருக்கனால நிறைய ரொம்ப லவுட் சவுண்ட் கேட்கும், நம்மளால கேட்க முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவர் உள்ளேருந்து இறங்கும் போது அவங்க கஸ்டமர் முடிஞ்ச ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதான் எங்களோட ஹாப்பினஸ் அதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய காருக்கு ஆடியோ ஒர்க் பண்ணி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இப்போ நம்ம பார்க்க போற கார் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப கனெக்ட் ஆன கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளோட காரே தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். த சேம் i10ஓட 2010 மாடல் வெஹிக்கிள் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. டைட்டில் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, த மோஸ்ட் மாடிஃபைடு i10 கார் அப்படின்னு சொல்லி. நீங்க அதுக்கு இந்த பேக் சைடு வியூவே நீங்க பார்க்கலாம், எந்த அளவுக்கு அதில் மாடிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆடியோ வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுக்கு என்னென்ன டெக்னிக்கலா என்னென்ன விஷயம் நடந்திருக்குங்கிறத பார்க்க போறோம். அதுக்கும் மேல இந்த மாதிரியான ஒரு காருக்கு எப்படி இவ்வளோ பெரிய அப்கிரேட் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பர்சனலா நம்ம இந்த காரோட ஓனர் கூடயே நம்ம பேச போறோம். இந்த காரோட யூசர் கம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். மிஸ்டர் கோகுல் சார் வந்து நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார், தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் கூப்பிட்டோன்னே அக்செப்ட் பண்ணதுக்கு. சார் கூட தான் இந்த எபிசோடு வந்து இருக்க போது. நம்மளோட சேம் i10 காருக்கு இப்படி ஒரு மேசிவான ஒரு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காரு. அப்போ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவர் எதிர்பார்த்தாரு, என்ன மாதிரி அவுட்புட் வந்து அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள சார், இப்போ இந்த மாடிஃபிகேஷனை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த i10 அப்படிங்கிற ஒரு காரு, ஏன்னா என்னோட சேனல்ல நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரு கொஸ்டினா இருக்கும், இத்தனை வருஷமா அந்த காரை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஏன் இன்னும் அப்கிரேட் வந்து நீங்க போகல, எப்போ போவீங்க? இது ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய கார்ஸ் வந்து ரிவ்யூ பண்றோம், எல்லாமே பண்றோம், ஆனா நீங்க மட்டும் இன்னும் அதிலே ஸ்டிக் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு பர்சனலா ஒரு சில கனெக்ட் வந்து இருக்கும். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த i10 ஒரு 13 வருஷமா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த காரை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கும் காருக்கும் இருக்கிற அந்த எமோஷனலான கனெக்டை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இது 2010ல நான் ரொம்ப லைக் பண்ணி வாங்கின காரு. ஓகே, ரொம்ப வீக்கெண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி காரில் ட்ரைவ் போவேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்னு வச்சுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் கார் உங்களுக்கு இல்லையா? இல்லை, இதுக்கு முன்னாடி எஸ்டீம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து i10 சிட்டி ரைட்க்கெல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளவு வந்திருக்கும் சார்? 5.25 லேக் வந்தது. இப்போ அந்த 5.25க்கு நமக்கு வந்து 800cc கார் கூட கிடைக்காது. பட் இது வந்து உங்களுக்கு ஒரு 1.2 லிட்டர் அந்த கப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இப்போ வரைக்கும் அந்த கார் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது? இது வரைக்கும் நான் சர்வீஸ் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலர் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த இஷ்யூஸும் வந்ததில்லை. டிராவலில் எங்கேயும் பிரேக் டவுன் ஆனதில்லை. ஒன்ஸ் ஒரு பிரேக் டவுன் கூட ஆனதில்லை. அது வெரி ட்ரூ ஆக்சுவலாக. ஸோ எப்பயுமே வந்து என்னையும் அந்த கார் வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சதே கிடையாது. ஸோ அதுதான் அதோட ரிலேபிலிட்டின்னு கூட நம்ம சொல்லுவோம். நீங்களும் ஒரு 1.25 கிலோமீட்டர் நீங்கள் லேக் கிலோமீட்டர் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க. இந்த காரை பார்க்கும்போது எனக்கே வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக என் கார் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அங்கங்கே டென்ட் இருக்கும், ஸ்க்ராச்சஸ் இருக்கும், சூப்பராக மெயின்டைன் பண்ணி. ஆக்சுவலாக இது நான் மட்டும்தான் ஓட்டுவேன், டிரைவர்கிட்ட கூட கொடுக்க மாட்டேன். நான் செல்ஃப் டிரைவிங் மட்டும்தான் நான் பண்ணுவேன். நான் இப்படிப்பட்ட ஒரு காருக்கு ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஆடியோ வந்து பண்ணியிருக்கீங்க. இன்டீரியர்ல நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணாம, டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ஆடியோ மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ஆடியோ செட்டப் வந்து உங்க கார்ல இருந்தது? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து கம்பெனி ஃபிட்டட் ஆடியோ மட்டும்தான், பேசிக் கான்செப்ட் அது மட்டும் தான் இருந்துச்சு. நான் மியூசிக் ரொம்ப லவ் பண்ணி கேட்பேன். நான் ட்ராவல் பண்ணுறப்போ வந்து மைண்ட் ரிலாக்ஸு, இதுக்கு வந்து மியூசிக் தான் மெயின்.
அதனால் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணேன். உங்கள் சேனல்லையும் நிறைய நான் பார்த்துருக்கேன். பட் வந்து ஆரம் கார் டெக்ஸர்ஸ் வந்து யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு நியர்லி ஒரு 3 months பக்கமாக அவங்களோட அப்டேட் எல்லாம் பார்த்துட்டே தான் நான் அதுக்கப்புறம் தான் வந்தேன். ஓகே, வர்றப்ப கூட நான் வந்து இவ்வளோ அப்கிரேட் பண்ணுவேனா அப்படிங்கிறது எனக்கு அதுதான் என்னோட அடுத்த கொஸ்டின். என்னன்னா மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிளானோட வருவோம், ஒரு ஸ்பீக்கர் மட்டும் அப்கிரேட் பண்ணலாம், நம்ம பட்ஜெட் ஒரு 20,000 ரூபாய் அப்படி சொல்லி வருவோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஆரம்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ கார்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. எல்லா பிராண்டோட கார்ஸுமே வந்து உங்களுக்கு டெமோல ஆப்ஷனாக கிடைக்குது. அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து ஒரு மைண்ட் வந்து ஸ்லைட்டா ஆக்சிலரேட் ஆகும், அப்படி போலாமா இப்படி போலாமா. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை வந்து நம்மளை ஏதோ உசுப்பேத்தி டெம்ப் பண்ணி நம்மளை செலவு பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இது அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல, நான் ஆக்சுவலா அந்த மாதிரி நினைக்கல நானு. ஓகே, பட் நான் வந்து மியூசிக்கை ரொம்ப லவ் பண்றங்காட்டி அவங்களோட காரை பாக்குறப்ப நம்மளுக்கு இது மாதிரி பண்ணணும், பண்ணுனா நல்லா இருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபீல் வந்து கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. நம்மளோட வில்லிங் என்னவோ அதை தெரிஞ்சுட்டு தான் வந்து இம்ரான் பாய் வந்து கேட்குறாரு, நம்மளோட குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் வந்து அவர் சஜஸ்ட் பண்றாரு. ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து பேசிக் லெவலில் ஒரு சின்ன ஒரு ஊஃபர் வச்சு ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அந்த மாதிரி பண்ணலான்னு தான் வந்தது. நான் பேசிக்காக ஸ்டார்டிங்கில் வந்தது. பட் அவரோட போலோ காரு டெமோ கார் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஃபீல் ரொம்ப சவுண்டு எஃபெக்ட்லாம் ரொம்ப டீட்டெயிலிங்காக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக காரில் அந்த மாதிரி சவுண்டே கேட்டதில்லை. அதனால ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காருக்கு நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, நான் ரொம்ப வந்து மியூசிக் லைக் பண்ணி கேட்பேன் நான், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரூஃப் பண்ணிட்டார். ஓகே, கிரேட். இப்போ நீங்கள் டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டிரைவ் கண்டிப்பாக போய் லிசன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்து வந்தது இது, கிடைச்சது இது அப்படிங்கிறப்போ உங்களோட ஃபீல் என்ன இருக்குது? ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஒரு வாவ் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து இதில் நான் மியூசிக் கேட்டதுக்கப்புறம் ஆக்சுவலாக நான் என்னோட பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிஸ்னஸ்ங்க. பட் இப்படி வெளியே வரும்போது இந்த மாதிரி மியூசிக் கேட்குறப்ப ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுது. நல்லா என்ஜாய் பண்ணி பாட்டு கேட்கணும், இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் வந்து இதில் இந்த பாட்டில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நார்மலாக நம்ம ஸ்பீக்கர்ஸில் கேட்குறோம், அந்த மியூசிக்லாம் வந்து நம்ம இதில் கேட்க முடியாத மியூசிக் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு. நீங்க உங்க ஃபேமிலியோட ஃபீட்பேக், அதாவது நமக்கு ஓகே நமக்கு இதெல்லாம் பிடிக்குது பண்றோம் அதெல்லாம் வேற விஷயம், உங்களோட ஃபேமிலியோட ஃபீட்பேக் வந்து என்னவா இருந்தது? ஐ திங்க் நீங்க பட்ஜெட் ரிவீல் பண்ணிருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். அவங்களோட ஃபீட்பேக் இந்த அவுட்புட்டை பத்தி என்ன நினைக்கிறாங்க? ஆக்சுவலா வந்து மிஸ்ஸஸ் வந்து அவங்களும் நல்லா மியூசிக் கேட்பாங்க. இந்த கார் ஒர்க் பண்ண விட்டுருக்கேன்னு தெரியும், பட் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கிறது தெரியாது. டெலிவரி எடுத்துட்டு போய் வீட்டில் காமிக்கும் போது தான் வந்து அவங்க சவுண்ட் கேட்டுட்டு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிட்டாங்க. ஓகே ஓகே. பையனும் அதே மாதிரி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாங்ஸ் கேட்டாங்க. மியூசிக்ஸ் கேட்கறதுக்காகவே எங்கேயாச்சும் ட்ரிப் போகலாம், வீக்கெண்ட் ட்ரிப் போகலாம், சூப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட்க்கு வந்திருக்காங்க. சார் நாங்கள் கூப்பிட்டோன்னே உங்கள் காரை வந்து டிஸ்பிளேல காமிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் நீங்களும் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட மிஸ்டர் அஃப்ரிடி வந்து நம்ம கூட இருக்காரு. இந்த காரோட சவுண்ட் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணவர் இந்த ஆரம் கார் டெக்கரில். ஓகே, ஹாய் ப்ரோ. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ, இப்போது இந்த காரோட யூசர், ஓகே, நமக்கு வந்து பெருசாக அப்கிரேட் ஆகி நிறைய ஸ்டேஜஸ் பார்த்து இங்கே வரல. ஸ்டாக்ல இருந்த ஆடியோல இருந்து இப்போ நமக்கு வந்து ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அதுவும் ஒரு பட்ஜெட் கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ நீங்கள் எப்படி அவரோட மைண்டை வந்து ரீட் பண்ணீங்க, அவர் என்ன எதிர்பார்த்தாரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஆக்சுவலி அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட என்கொயரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஒரு சப்வூஃபர், அதுக்காக மட்டும்தான் அவர் இங்கே வந்தார். ஓகே. ஸோ நம்ம அந்த கைண்ட் ஒரு டெமோ கார் நம்மள்ட்ட இருக்கனால நம்ம எல்லாம் காமிச்சு டெமோ நம்ம இது பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கஸ்டமருக்குமே மெயின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமர் உள்ளே வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெமோ ஃபர்ஸ்ட் திங் அதுதான். ரெண்டாவது தான் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் செலெக்ஷன் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து டெமோ காமிச்சு தான் அவங்க ஃபீலை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் எப்போவுமே. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் பிடிக்கும். ஸோ அவங்க எந்த சவுண்ட் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு
நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இந்த கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெமோ காரில் கேட்டார். ஸோ அவருக்கு மேட்சான ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல். ஓகே. ஸோ ரெஃபர் ஃபோக்கல் நம்ம அப்போ அவர் எதிர்பார்த்ததை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன? ஐ மீன் அவர் ரொம்ப பேஸ் வேணும் எதிர்பார்த்தாரா? ஸோ இல்லை வாய்ஸ் கிளாரிட்டி வேணும்? அவருக்கு தேவை ட்ரிபிள் அண்ட் அந்த சவுண்ட் இன்டர்கேஷன், அந்த பேஸோட இன்டர்கேஷன் ரொம்ப கேட்கலாம். அவருக்கு வந்து சப் வந்து லவுடராக வேண்டாம். ஸோ அவருக்கு வந்து இன்டர்கேஷன் தான் அவருக்கு வந்து ஜாஸ்தியாக தேவைப்படுது. ஓகே. ஸோ அதனால் நம்ம வந்து இதை கொடுத்தோம். ஓகே. இப்போ இந்த ஃபோக்கல் அப்படிங்கிற இந்த பிராண்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலாக இப்போது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் ஹீலிக்ஸ் கூட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஃபோக்கல் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது முக்கியமான காரணம் என்ன? அதில் இருக்கிற ஸ்பெஷல் என்ன? ட்ரிபிள் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லவுடராக கேட்கும், உங்களுக்கு ஷார்ப்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வாய்ஸ் ஜாஸ்தி கேட்குறவங்க வந்து அந்த சின்ன சின்ன நேச்சுரல் சவுண்ட்ஸ் அதெல்லாம் கேட்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கல் நீங்கள் தாராளமாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே. ஸோ அது போட்டு இன்னொன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக கேட்கும். அந்த லோ வால்யூம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக கேட்கும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம பூட்டில் வந்து நம்ம பார்க்குறோம், நீங்கள் 2 சப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, கஸ்டமர் வந்து அதிகமாக பேஸ் வந்து எதிர்பார்க்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் நீங்கள் இந்த 2 பேஸ் யூஸ் பண்ணது என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் போட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஒரு பேஸ்லேயே அதை கொண்டு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இருக்குது. என்னன்னா இப்போ நம்ம வண்டி வந்து சின்ன சைஸ் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச் நம்ம ஒரே சபூஃபரில் நம்ம லவுடாக கொண்டு வரலாம். ஆனால் என்ன ஆகும்னா சபூஃபரோட லவுட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம கேட்க முடியாது. ஸோ இது 8 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரிகேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. ஸோ அதனால் அந்த டியூவல் சப் வச்சு அந்த இன்ட்ரிகேஷனுக்கு ஜாஸ்தி பண்ணியிருக்கும். ஸோ அந்த சாங்கோட மர்ஜ் ஆகி தான் வரும்போது உங்களுக்கு அந்த பேஸோட வந்து ஃபீல் தெரியாது. இந்த வாய்ஸில் அந்த நம்ம ஒரு பிராண்டட் ஹெட்ஃபோன்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டுடியோ போகிறீங்க, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போகும்போது உங்களுக்கு எந்த மாதிரி பயணம் அந்த பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டலாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேட்குறது பேஸு. எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க, வீட்டில் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க சரி, எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பேஸ் லவுடராக போகும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சப்ப கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எல்லாருமே ஆடியோ லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த காருக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் எஸ்யூவி டைப் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த 12 இன்ச் அவர் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் 2 சப்வூஃபர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 8 இன்ச்சில் இன்ட்ரிகேஷன் இனி கொஞ்சம் நல்லா. என்ன பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கிறது கிக்கர். ஓகே. ஸோ கிக்கரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? கிக்கரை பொறுத்தளவுக்கு அந்த பஞ்ச் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் சப்வூஃபர் சொல்லலாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து இன்ட்ரிகேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பஞ்ச் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி சப்வூஃபர்னு சொல்லுவாங்க. சவுண்ட் ப்ரெஷர் லெவல் ஒன்று இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி லெவல் ஒன்று இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மர்ஜ் ஆகி இன்ட்ரிகேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கும். இந்த சவுண்ட் ப்ரெஷர் லெவலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் ரொம்ப அடிக்கும். ஓகே. ஸோ எனக்கு ஒருத்தர் வந்து பஞ்ச் ரொம்ப பேஸாக கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பஞ்ச் எஸ்பிஎல் கேட்டகரி ரொம்ப. ஓகே. இப்போ இந்த சப்பு வந்து ஆக்சுவலாக இந்த ஆம்ப் இருந்த இடத்துக்கு கொண்டு வந்து இப்படி வச்சிருந்தோம்னா என்ன மாதிரி ஃபீல் கிடைக்கும்? இப்போ நீங்கள் வந்து ரியர் டோரில் ஹிட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எஸ். அந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ஹிட்டாக உங்களுக்கு இப்படி போகும்போது தான் பேஸ் அங்கே வரும். ஓகே. ஸோ இப்படி வைக்கும்போது உங்களுக்கு நிறைய சவுண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டு பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ அவர் சபுக்தா வந்தார், சரி இந்த மாதிரி வச்சு நம்ம டிக்கி பூட் ஸ்பேஸ் அவர் யூஸ் பண்ணுவார்னு ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டோம். ஸோ அந்தளவுக்கு அவர் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னப்போ ஸோ ஸ்பெஷலாக நம்ம இது டிசைன் பண்ணோம். இம்ரான் சார் வந்து அவர் தனியாக டிசைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணலான்னு கஸ்டமர் ஒரு வாட்டி. இப்போ அது என்ன மெட்டீரியல் ஆக்சுவலி இது பண்ணியிருக்கோம்? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 லேயர் ஆஃப் மெட்டீரியல் நம்ம தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மோல்டிங் சொல்லுவோம், ஃபைபர் மோல்டிங். ஸோ இதில் அக்கர்லிக் பிளேட்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ ஆம்ப் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த சப்புக்கு என்ன ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம்? மிச்சபடி ஐ திங்க் இதில் வந்து 3 வே செட்டப் நீங்கள் 3 வே செட்டப் பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் மோனோ பிளாக் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து சவுண்ட் மெகாஸில் 12 மேக்ஸ்ன்ற ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஆம்பிளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிஷன் ஆம்பிளிஃபயர் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே மிக்ஸ்அப் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் ஒரே பிராண்டாக போகக்கூடாது. ஸோ அந்த பவரை மேட்ச் பண்ணி நம்ம போகணும். ஸ்பீக்கர்ஸ் ஃபோக்கல் போட்டிருக்கோம், இது சவுண்ட் மெகாஸ் போட்டிருக்கோம், சப் கிக்கர் போட்டிருக்கோம், ஆடிஷன் அதான் மேம்ஸ் எல்லாமே மிக்ஸ்அப் பண்ணி போடணும். ஸோ சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஒரே பிராண்டில் போட்டால் தான் அவுட். கரெக்ட். அதுதான் என்னோட கொஸ்டின். இப்போ இந்த ஒவ்வொருத்தங்களோட அந்த பிராண்டோட ஸ்பீக்கர்ஸாக இருக்கலாம், ஆம்பாக இருக்கலாம், அவங்களோட டிசைன் மேபி அவங்களோட ஓவரால் யூனிட்டுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சவுண்டு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை அப்படி இரிட்டேட்டிங் சவுண்டில் அந்த குவாலிட்டி பண்ணணும். சவுண்ட் குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல். இப்போ ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கல், எக்ஸல்சஸ் அந்த மாதிரி இருக்கும். ப்ராசரில் பொறுத்தளவுக்கு ஹீலிக்ஸ், சவுண்ட் மெகா சவுண்ட், ஃபோக்கல்லி ப்ராசர் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ ஒவ்வொன்றில் அவங்களோட மெயின் இது என்ன ஸ்பீக்கர்ஸ், இவங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபயர்ஸ், சப்வூஃபர்ஸ்க்கு தனி பிராண்ட்ஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொன்றில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ்அப் பண்ணி போட்டால் தான் அந்த பவர் வந்து உங்களுக்கு நல்லா. ஓகே, கிரேட். இப்போ இதோட பவர் அப்படின்னு பவர்னா நான் என்ன சொல்கிறேன்னா பேட்டரியிலேருந்து எடுக்கிற பவர். ஓகே. இது ஒரு குட்டி கார் தான். அப்போ அதில் இருக்கிற பேட்டரியோட பவரும் வந்து உங்களுக்கு கம்மியான ஆம்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் அடிஷ்னலாக
இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ஏதாவது பவர் சப்ளைக்கு அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லை அந்த பேட்டரியிலே அதே பேட்டரி தான். உங்களுக்கு பவர் சப்ளை எந்த டிஸ்டர்பும் ஆகாது. உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுற வயரிங் ஆகட்டும், நம்ம ஃபியூசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த டிஸ்டர்பும் ஆகக்கூடாது. ஒரிஜினல் பவர் வந்துருக்கும், இந்த ஃபியூசஸ் இந்த இது மூலியமாக தான் உங்களுக்கு பிரிஞ்சு எல்லாமே போகும். ஸோ அதனால உங்களுக்கு பேட்டரிக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஸோ அது போக இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்ஸ் அதெல்லாமே இருக்குது. இந்த ப்ராப்ளமாக இருக்குது, கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும், அதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ சைட்லேயோ இல்லை எக்ஸ்டீரியர்லையோ இந்த காரில் வேற என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம்? ஸோ ஆக்சுவலி இதில் நிறைய பண்ணியிருக்கோம். இதில் டோர் பேட் டேம்பிங் பண்ணதாகட்டும், இந்த டேம்பிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நிறைய ஒரு புது கான்செப்ட்டில் வந்து நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் இதில். ஸோ டோர் பேடுக்கு உள்ளே நீங்கள் அந்த டோரில் ஒட்டி பார்த்துருப்பீங்க, இது டோர் பேட்லேயும் டேம்பிங் பண்ணியிருக்கோம் எல்லாமே. அந்த பிளாஸ்டிக்லேயே டேம்பிங் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் அந்த சவுண்ட் வந்து இனி நல்லா என்ஹான்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஆடியோ கேட்கறதுக்கு. இப்போ வீல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஏதாவது அப்சைஸ் பண்ணியிருக்கோமா இல்லை? அதே டயர் தான் அலாய்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வரும்போது ஆக்சுவலா மெட்டல் வீல் தான் இருந்தது. ஐ மீன் ஒரிஜினல் வீல், ஸ்டாக் வீல் தான் இருந்தது. நம்ம வந்து அதில் அலாய் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே. இப்போ நம்ம இவ்வளோ லோடு ஏற்றும் போது மேபி சஸ்பென்ஷனை வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்க? அதுக்கு நம்ம ஸ்ப்ரிங் பஃபர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹைட் பண்ணி ஸ்ப்ரிங் பஃபர் நம்ம போட்டிருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஸ்டிக்கரிங் எல்லாமே நீங்கள் பண்ணது? ஸ்டிக்கரிங் எல்லாமே பண்ணது. ஆக்சுவலி இந்த ஒர்க் வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. வந்து மறுபடியும் வந்தார். நம்ம இம்ரான் சார் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா போயிருந்தார். ஸோ மலேசியா போன டைம் ஏன்னா அவர் இருந்துட்டு நம்ம ஆடியோட டெலிவரி கொடுக்குறது தான் நமக்கு. எதுக்காக அது சொல்கிறோன்னா, நம்ம வந்து என்ன தான் நம்ம ஆடியோ எடுத்து நம்ம இவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் என்னென்னா அவர் இருக்கும்போது அவர் டெமோ காட்டுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள கொஞ்சம் வந்து என்ன கஸ்டமர் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆனால் இது கிடைக்குமோன்னு சொல்லி அவங்க கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இம்ரான் சார் வந்து டெமோ கொடுத்து நமக்கு அவர் உள்ளேருந்து இறங்கும் போது அவங்க கஸ்டமர் முடிஞ்ச ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதான் எங்களோட ஹாப்பினஸ் அதுதான். ஸோ அது எப்படி அந்த வார்த்தை எனக்கு கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல, எங்களோட ஹாப்பினஸ் சொல்லி சிம்பிளாக முடிக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ அது வரைக்குமே எங்களுக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி அவங்க இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம இருக்குமா இப்படி இருக்குன்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு எப்படின்னா, ஸோ இவ்வளோ பண்ணியிருக்கோம், அவருக்கு ஏற்ற அவுட்புட் கிடைக்குமா இல்லைன்னா, ஆனால் அந்த டெமோ அவர் அந்த மேஜிக்கல் சவுண்ட்ஸ் காட்டிட்டு அவர் கீழே இருக்கும்போது அந்த கஸ்டமர் முடிஞ்சில் இருக்க ஹாப்பினஸ் மேலுமே ஆகுது. சாமா. இப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது நிறைய இங்கே டிப்பிங் பண்ண ஃபீல்லாம் வந்து இருக்கு. ஸோ இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? ஹெட்லைட் என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் கம்ப்ளீட்டாக ஸ்மோக் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் மாட்டியிருக்கோம். தென் இதில் டிஆர்எல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரியாக பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு, ஸோ எனக்கு இனி என்ன பண்ணலாம்? ஸோ இந்த சைடு ஒரு எல்லாமே ஃபுல்லாக ஸ்க்ராச்சஸாக இருந்துச்சு, எல்லாமே நிறைய ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு, டீப் ஸ்க்ராச்சஸ். ஸோ அந்த வண்டி கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணி இந்த ஸ்டிக்கரிங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணது அலாய் உள்ள ரெட் கொடுத்துருப்போம், அலாய் வீல் ட்ரம்முக்குள்ள ரெட் கொடுத்துருப்போம். ஸோ ஸ்டிக்கரும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் சொல்லி இதுக்கு வந்து 4-5 டிசைன் நம்ம பண்ணோம். ஸோ டிசைன்ஸ் பண்ணி அப்புறம் இந்த ஹெட்லைட் டூமு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு அவ்வளோ எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக போனோம். தென் சீட் கவர்ஸ், ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை ரிமூவ் பண்ணி நம்ம கொடுத்து நம்ம பண்ணது. ஓகே. ஸோ எல்லாமே வந்து இன்டீரியர் எல்லாமே மேட்ச் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்டீரியரில் இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம்? நான் பார்த்த வரைக்கும் ஸ்பீக்கர் மட்டும்தான் சேஞ்சான ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் எப்படி செட்டப் நம்ம பண்ணியிருக்கோம்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஸ்பீக்கர்ஸ் அதாவது நிறைய நம்ம இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ், சீட் ஃபோம் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஃபோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜாக இருந்துச்சு. இந்த ஃபோம் எல்லாமே செஞ்சு போட்டிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஸ்டேரிங் கவர் தைக்கிறது கிடையாது. ஸ்டேரிங்கை ரிமூவ் பண்ணி நம்ம அந்த மிஷின் ஸ்டிச்சிங்கில் கொடுத்து பண்ணுறது. என்ன பார்த்தீங்கன்னா த்ரீ வே. ஸோ ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், ஸ்பீக்கர்ஸ் இவ்வளோ பக்கத்தில் இருக்கனால நிறைய ரொம்ப லவுட் சவுண்ட் கேட்கும், நம்மளால கேட்க முடியாது நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் இங்கே தான் இருக்கு. ஆனால் இதோட மேஜர் சவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சென்டர் ஸ்டேஜிங்கில் தான் வரும். ஸோ இங்கேருந்து நமக்கு வாய்ஸ் வர மாதிரி தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் பாடுற மாதிரி இருக்காது, சவுண்ட் ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ப்ராசஸரோட வேலை, நம்ம டியூனிங்கோட வேலை. ஸோ அந்த சவுண்ட் இங்கே தான் வரும். ஸோ எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இவ்வளோ பக்கத்தில் இருக்கே அதை நம்ம பண்ண முடியும். ஏன்னா இவ்வளோ நம்ம டிசைன் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி. அந்த டிசைனால சவுண்ட் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சவுண்டும் நமக்கு வரணும், அந்த டிசைனிங் இருக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் இந்த வண்டி எல்லாமே ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயம் நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். கிரேட். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து போடல. அது எதனால் வந்து போடல? இப்போ நம்ம என்ன ஹெட் யூனிட் போட்டிருக்கோம்? இப்போ வந்து நம்ம வந்து கென்வுட் போட்டிருக்கோம் இதில். ஸோ பேசிக்காக வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டு நிறைய பேர் ஆடியோ பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராப்பர் சவுண்ட் குவாலிட்டி வேணும்னா நம்ம வந்து ஆல்பைன், கென்வுட், ஸோ இந்த மாதிரி ஹெட் யூனிட்ஸ் போகும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர் சவுண்ட் வரும். ஸோ இதில் தான் ஆடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஆடியோன்னு சொல்லுவாங்க. நம்ம கென்வுட், ஆல்பைன்லாம் பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஆடியோ. ஸோ ஆண்ட்ராய்டை பொறுத்தளவுக்கு மேட் ஃபார் ஃபியூச்சர்ஸ். அதில் வந்து அவுட்புட் கம்மியாக தான் இருக்கும், ஃபியூச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கென்வுட் இந்த மாதிரி போகும்போது சவுண்ட் குவாலிட்டி இன்னும் நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம ஆண்ட்ராய்டு போட்டு பண்ணும்போது ப்ராசஸர் வச்சு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக அவுட்புட் வந்துடும். இது போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ அது உங்களுக்கு 50 to 100 அது 100% 200% இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி தான் ஆடியோ அவுட்புட் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காரில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்மளோட i10 காரோட எக்ஸாக்ட் அதே தான் இதுவும். சரி, அப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆடியோ ஒர்க் வந்து
பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னங்கிறதே உங்களுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதோட யூசருமே வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.